சிம்பிளா, ஹெல்தியா 10 நிமிஷத்துல இரும்பு, கால்சியம் சத்துமிக்க ராகி சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பெர்ஃபெக்ட்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ஈவினிங்ல ஸ்கூல் விட்டு வரும்போது குடுக்கலாம். இதுக்கு முதல்ல பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா பீன்ஸ், கேரட் போட்டுக்கலாம். உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, கேப்சிகம் எல்லாம் கூட நீங்க போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போட்டு லைட்டா மட்டும் ரோஸ்ட் பண்ணுங்க. ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படிங்கிறது, நம்ம மிளகாய வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்ஸியில வந்து ஒரு 2, 3 சுத்து விட்டோம் அப்படின்னா, அப்படியே பொடி பொடியாயிடும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். இதுக்கப்புறமா 2 கப் தண்ணி ஊத்தணும். இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். அப்பதான் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வேகும். இதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அதுக்குள்ளேயே தான் வந்து எடுத்துக்கும். இதில கொத்தமல்லி தழை தூவிடலாம். அதுக்கப்புறமா பெப்பர் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுலயே நீங்க தேவைப்பட்டா, ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் எல்லாம் ஊத்தலாம். இருந்துச்சுன்னா, இல்லன்னா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு, கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு, நீங்க கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அந்த ராகி மாவோட அந்த மிக்ஸ்சர வந்து நம்ம ஊத்தப் போறோம். இத ஊத்திட்டு, நம்ம கட்டியே இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இது கொதிச்சுது அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டான நமக்கு சூப் ரெடி ஆயிடும். தண்ணி கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா, நல்லா வந்து கொதிக்கிற தண்ணி ஒரு 1/2 கப் ஊத்தலாம். பட் நீங்க வந்து தின்னா வேணுமா, திக்கா வேணுமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கணும். இதுல வந்து நம்ம உப்பு போடுவோம், தேவையான அளவு. மிளகாத்தூள் போட்டாலும் நீங்க போடலாம். அது உங்களோட இஷ்டம் தான். இப்ப பார்த்தீங்கன்னா, 5 நிமிஷமா நல்லா கொதிச்சிட்டுருக்கு. இதுல தேங்காய் பால், அதுக்கப்புறம் வந்து தயிர் எது வேணாலும் நீங்க ஊத்தி சாப்பிடலாம். பட் நான் வந்து பிளைனா தான் சாப்பிட போறேன். 1 மாசம் மட்டும் நீங்க இப்படி சாப்பிட்டு பாருங்க. வீக்லி ஒரு 3 டைம்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியாவே அந்த நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். அதே சமயம் சத்துக்கள் எல்லாம் போகாம, நமக்கு ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இதுல வந்து நம்ம மேல சிப்ஸோ, முறுக்கோ உங்களோட ஆப்ஷன் அத வச்சு சாப்பிடலாம். இதே மாரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனலுமே இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையுமே ரன் பண்ணிட்டுருக்கோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு.